சூப்பரா இருக்குண்ணா. சிம்பு கமல் காமா எப்படிண்ணா? சூப்பர்ண்ணா. சூப்பர்ண்ணா. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சூப்பர், நல்லா இருந்துச்சு. அருமை. இந்த மாதிரி பார்க்கவே இல்லை. தலைவர் படம்லாம் கேட்கவே தேவையில்லப்பா. கண்டிப்பா நல்லா இருக்கும். நல்லா ஹிட். டோட்டலி டிசப்பாயிண்ட். இப்ப மணிரத்னம் வந்து ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காரு. இந்த படம் ஸ்லோவா போறது எதுவுமே வந்து எங்களுக்கு பிடிக்கல. என்னன்னா கூப்பிட்டு வந்து எஸ்டிஆரையும் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாம அந்த முத்துமலைன்னு ஒரு சாங் ஒன்று ஃபேமஸ் ஆச்சு, அந்த பாட்டு படத்திலே இல்லை. அதுவும் இல்லாம வந்து படம் வந்து ஒரு மாதிரி ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி போகுது. ஆனா யூஷுவல் டெம்ப்ளேட் தான். இதுக்கு முன்னாடி நிறைய படத்துல எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம ஒரு பெரிய டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்தாங்க. பட் ஆனா படத்துல ஒண்ணுமே இல்லை. நாங்க இன்னமும் எக்ஸ்பெக்ட் பண்ணி நைட்டு பூரா கண்ணு மூச்சு தான் படம் பார்த்தோம். பட் ஆனா ஒன்னும் தெரியல. ப்ரோ உண்மையா சூப்பரா இருக்கு. ஆண்டர் ஆக்டிங் வேற லெவல் ப்ரோ. சிம்பு பிரிச்சிட்டாரு ப்ரோ. கம்பேக்னா கம்பேக் தான். படம் ரொம்ப அருமையா இருக்கு. சிம்பு கமல் காம்போ பண்ணாச்சு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. மேடம் ஐ அம் ஒன்லி ஒரு அடம். அந்த டயலாகே போதும் ப்ரோ. இல்ல சிம்பு மட்டும் தான் நல்லா இருக்காப்ல. திரிஷா அது நல்லா இருக்கு. அதெல்லாம் ஓகே தானா. ஆனா சிலம்பரசனுக்கு நல்ல ஒரு ரோல், மற்றபடி எதுவும் கிடையாது. கமல் வந்து டிஃப்ரெண்டா நடிச்சிருக்காப்புல. ஆனா மணிரத்னம் வந்து சொதுப்பிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச அதுதான் உண்மை. நல்லா இருந்துச்சு படம், சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியோட பாக்குற மாதிரி தான் இருக்கு. இதுலயும் வந்துட்டு த்ரிஷாவோட கேரக்டர் வந்துட்டு இப்போ அவங்க வந்துட்டு எப்படி சொல்றாங்க, ஒரு கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நல்லா தான் இருக்கு, அந்த அளவுக்கு ஒன்றும் மோசம் இல்லை. கமல் சிம்பு அந்த காம்போ சூப்பரா இருந்துச்சு. மணிரத்னம் வந்துட்டு ஆஃப்டர் நாயகனுக்கு அப்புறமா இப்போ இதெல்லாம் சேர்த்து சூப்பரா இருந்துச்சு. அவங்க த்ரிஷா வந்துட்டு ரெண்டு சைடும் பேரலா இருக்கிற மாதிரி இருக்குது. அபிராமி காம்போ அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. லவ் சீன்ஸ் நல்லா தான் இருக்கு. ஆக்ஷன் சீன்ஸ் சொல்லவே தேவையில்ல, சும்மா செதுக்கிருக்காங்க. லாஸ்ட்ல ஏஆர் ரகுமான் அவ்வளவுதான், அவர் மேஜிக்கல் தாங்க அங்க வந்துட்டு. லாஸ்ட்ல போட்டாங்க விண்வெளி நாயகன், லாஸ்ட்ல தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு அந்த பாட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. இன்டர்வல் ஷாட் தான் செம்மையா இருந்துச்சு. ஃபைட் சீன் நம்ம செம்மையா இருக்கும். ஆக்சுவலா வந்துட்டு அதான் இனிமேல் அதை எப்படி சொல்றது, விஜய் வந்துட்டு சிவகார்த்திகேயன் துப்பாக்கி கொடுத்த மாதிரி கமல் வந்து இங்க சிம்பு கிட்ட ஒன்று கொடுத்துருப்பாரு. அதை நீங்க பாருங்கள், படம் பார்த்தா புரியும். அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்லா இதா இருந்துச்சு. காம்போ எப்படின்னா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க செமையா இருந்துச்சு. லாஸ்ட்ல ஃபைட்டு தான் சூப்பரா இருந்தது. கான்ட்ரிபியூட்டர் பயங்கரமா இருந்துச்சு. லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நல்லா இருக்கும். ஸோ நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கும். பட் ஸ்டில் வந்துட்டு ஃபைட்டு கொஞ்சம் அங்கங்க ஜாலியா காமெடியாகவும், ஃபைட் சீன்ல கூட சின்ன சின்ன நல்லா எப்படி சொல்றது, ஒரு காமெடியான ஜோக்கு மாதிரி சும்மா சிரிக்க வைக்கணுன்ற மாதிரி நடுவில் நிறைய பண்ணியிருக்காங்க. படம் தூக்கி சொரிக்கிறாங்க மாதிரி. இப்படி போட்டாரு பேரு அண்ணன் அங்க வந்து நிக்கிறாரு. ஆனா அண்ணனை மட்டும் சாவச்சிட்டாங்க. தேம்பி அழுகுறடா, முடியலடா, தேம்பி. நான் அப்பா பையன் மாதிரி பார்த்தாங்கண்ணா, தூக்கி சொருவுறாங்கண்ணா, நெஞ்சில தோல் மாதிரி மாறி போட்டு வளர்த்தாருண்ணா அவரு. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுண்ணா. என்ன ஒண்ணு, எல்லா படத்துலயும் கமலஹாசன் அடியில வாங்க மாட்டாரு. இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஆக்சுவலா காமிச்சிருக்காங்க. ஆனா சிம்புக்கு மோஸ்டா ஃபைட்டே கிடையாது, லாஸ்ட் சீன்ல மட்டும் தான் ஃபைட்டு. என்ன ஒண்ணு, படம் செம ரொம்ப மாசு. ஆனா எங்க சிம்புவை போட்டு தள்ளிட்டாங்க, அது மட்டும் ஒத்துக்க முடியல. எல்லாம் ரொம்ப அழுந்துட்டோம். எல்லாம் எங்க அதோ பாருங்க, சிம்புவோட தம்பி வந்தா வருங்கால சிம்பு தம்பி அவன்தான். ஏன்னா படம் மாசு, எல்லாம் வந்து பாருங்க. தியேட்டர்ல இன்னும் ஒரு 10 பேர் 5 பேர். படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஆனா மோஸ்ட் ஆஃப் எல்லாரும் 10 நிமிஷம் வந்துட்டு போயிடுறாங்க. மோஸ்ட் ஆஃப் கமலஹாசனும் சிம்பு மட்டும் தான் லாஸ்ட் வரைக்கும் படத்துல வராங்க. 2 பேர் மட்டும் தான். மீதி கேரக்டர்ஸ் எல்லாம் 16 வராங்க, 16 போயிடுறாங்க, அவ்வளவுதான். அசோக் செல்வன் கொஞ்ச நேரம் அப்பப்ப வந்துட்டு போயிடுறாரு. செகண்ட் ஹாஃப் தானே மாசு. தலைவர் இவருதான். இவராட்டம் இந்த மாதிரி படம் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கா இருக்கும். பாருங்க, நீங்க வேணா நீங்க வாங்க உள்ள வாங்க. சூப்பரா இருக்குங்க. 2 பேரும் நல்லா பண்ணிருக்காங்க. 2 பேரும் நல்லா இருக்கு. என் பேரு ரங்கநாயக் சக்திவேல் நாயகர், காயல்பட்டிக்காரன். ஜக்கூசானா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல வந்து கேங்ஸ்டர் அர்த்தம். மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். டைட்டிலே ஒரு விஷயம் சொல்லிடலாம். என்னன்னா சகலகலா வல்லவனுக்கும் உள்ள இதுதான் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பேருமே வந்து சினி ஃபீல்டில் வந்து சிறு வயதுலேருந்து நடித்தவங்க 2 பேருமே. ஸோ அதனால் அவரும் புலி சிங்கம் சண்டை அந்த மாதிரி தான்
இப்போ சிம்புக்கு ஏற்கனவே த்ரிஷாவோட காம்போல விண்ணை தாண்டி வருவாயா இது மாதிரி பல படங்கள்ல ஹிட் ஆயிருக்கு, செம்ம ஹிட் ஆயிருக்கு. இப்போ கமல்ஹாசனோட இந்த காம்போட த்ரிஷா வந்து இப்போ ஆக்ட் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கு இந்த காம்போ? ரெண்டு பேருமே அதாவது ரியல் பேர் மாதிரி தான் இருப்பாங்க, சிம்புவும் த்ரிஷாவும். ஸோ இதுலயும் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஆக்சுவலா அது நம்ம படம் பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம இதுல சொல்லக்கூடாது. நம்ம நல்லா இருக்கு அந்த இது. ஃபேமிலியோட பாக்குற மாதிரி இருக்கானா? எல்லாரும் குடும்ப குட்டிகளோட வந்து பாக்குற மாதிரி இருக்கா? ஆமா, ரெண்டு பேருமே அதாவது எப்படி சொல்றது, இவங்க படம்னாலே யாரும் வந்து பொதுவாகவே சொல்லுவாங்கல்ல, கமலுக்கும் அந்த இது இருக்கு, எஸ்டிஆருக்கும் அந்த இது இருக்கு. ஆனா இந்த படம் வந்து ஃபேமிலியா பார்க்கலாம், நல்லா ஃபர்ஸ்ட் இருக்கும். ஹாஃப் மாசா செகண்ட் ஹாஃப் மாசானா? படமே மாசாதாங்க. மாசா இருக்கு. அது எப்படி சொல்றது, நீங்க வந்து தியேட்டர்ல பார்த்தா தெரியும். ஏன்னா லாஸ்ட்லலாம் வந்து பெரட்டி எடுத்திருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பெரட்டி எடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு எல்லாருக்கும். அதாவது சிலம்பரசன் அவர்கள் வந்து மரணிச்சதா அது சொல்றாங்களே, இது வந்து எப்படி டிசப்பாயிண்டடா இருந்துச்சா இல்ல எப்படி சுவாரஸ்யமா இருந்துச்சா? இல்லை, ஆக்சுவலா எங்களுக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை. ஏன்னா மற்றவங்களுக்கு எப்படி தெரியாது, எனக்கு இது புதுசு இல்லை. ஏன்னா ஒரு ஆக்டர் வந்து உயிரோட தான் இருக்கணும் கிளைமேக்ஸ்ல அப்படின்லாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் ஒன்று அதுக்கான அந்த கதைக்கான இது என்ன தேவையோ அது கொடுத்துருக்காங்க கரெக்டா, அது ஓகே. எனக்கு என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது, அது அவங்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும்ல, அது ஓகே. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.